உலகத்துல கேட்டா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, உன் தலையெழுத்து தலையெழுத்து தாங்க. என்ன பண்றது, இறைவன் என் தலையில அதை எழுதிட்டான் அப்படின்னுவாங்க. உன்னை உண்டாக்கினவர் தான் சொல்றாரு, உன் தலையெழுத்து என்ன கேட்டீங்கன்னா, நிறைய சொல்லிட்டாங்களா வெளியில, அவர் சித்தங்க, அவர் சித்தம் என்னமோ அதாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் சித்தம் என்ன தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அவர் சித்தம் என்ன தெரியுமாங்க, நான் நல்லா இருப்பது, நான் வாழ்ந்திருப்பது, சொல்லுங்க, நான் தெளிவா இருப்பது, நான் தேவனுக்கு பிரியமா வாழுவது, கேட்பது, கூடுவது, கவனிப்பது, அதன் மூலம் வருகிற நன்மைகள், அதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். உலகத்துல கேட்டா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, உன் தலையெழுத்து தலையெழுத்து தாங்க. என்ன பண்றது, இறைவன் என் தலையில அதை எழுதிட்டான் அப்படின்னுவாங்க. கடவுளின் தலையில எழுதுனதால நடக்கும். கேட்டு பாருங்களா, அவங்ககிட்ட போய் தலையில எழுது எங்க இருக்குன்னு எழுதுங்க, அது உனக்கெல்லாம் தெரியாது, கண்ணுக்கு தெரியாது, அதெல்லாம் உன்னை உண்டாக்கினவருக்கு தான் தெரியும். உன்னை உண்டாக்கினவர் தான் சொல்றாரு, உன் தலையெழுத்து என்ன கேட்டீங்கன்னா, பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைப்பதுதான் உன் தலையெழுத்து. சொல்லுங்க, ஏன் தலையெழுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்காருவதுதான் தேவன் என் தலையில எழுதி வச்சிருக்கிறாரு. ஆண்டிய அரசனாக்குவதுதான் நம்ம தலையெழுத்து. உலகத்துல சொல்லுவான், அரசன் கூட ஆண்டி ஆயிடுவான்னு, அது உலகம். நீங்க சொல்லணும், நான் ஆண்டியா இருக்கிறேன், என்னை அரசனா ஆக்குவார் ஆண்டவர். என்னை படைத்த பிரமான் என்னை என்ன பண்ணுவார், அரசனாய் ஆக்குவார். சொல்லுங்க, தலைமையில கை சொல்லுங்க, என்னை படைத்த பிரமான் அவருடைய கிருபையினாலும் தயவுனாலும் அவருடைய வசனத்தினாலும் இந்த ஆண்டியாகிய என்னை அரசனாக மாற்றுவார். கரங்களை தட்டுவோம். ஆமே, மாத்துவாராங்க. வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது, மாத்துவார். ஆண்டியா இருக்கிறீங்களா? அவ்வளவுதான், கடைசி வரைக்கும் ஆண்டி தான். ஆண்டி நீங்க போண்டி அப்படின்னா நீங்க சொல்லணும், இல்லைங்க, ஆண்டிய அரசனா ஆக்குவாரு. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை அரசனா ஆக்குவாரு. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை கனம் பண்ணுவாரு. நான் ஆராதிக்கிற தேவன் என்ன பண்ணுவாரு, கிருபையினாலும் அவருடைய தயவுனாலும் அவருடைய வார்த்தையினாலும் என்னை பெரியவன் ஆக்குவாரு, பெரியவன் ஆக்குவாரு. வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய வசனம் என்னை நாளுக்கு நாள் பெரியவனாக்கும்.